My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. MBBS, BDS இந்த மாதிரியான மருத்துவ படிப்புகளை படிக்கக்கூடிய மாணவர்கள் முதலாம் ஆண்டு கல்லூரிகளுக்கு போகும்போது என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் நிறைய மெடிக்கல் காலேஜஸில் ஆல்மோஸ்ட் எல்லா மெடிக்கல் காலேஜஸ்லையும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட பேசும்போது காலேஜஸில் ஹாஸ்டலில் என்ன மாதிரியான ட்ரெஸ் கோட் அலோவ் பண்ணுறாங்க, பாய்ஸுக்கு என்ன ட்ரெஸ் கோட் இருக்குது, கேர்ள்ஸுக்கு என்ன ட்ரெஸ் கோட் இருக்குது, எது போடலாம் எது போடக்கூடாது, அண்டு என்னென்ன விஷயங்கள் ஹாஸ்டலுக்கு எடுத்துகிட்டு வரலாம், எதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு போகக்கூடாது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை MBBS எசென்ஷியல்ஸ் அண்ட் ஹாஸ்டல் எசென்ஷியல்ஸ் அண்ட் ட்ரெஸ் கோட் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அப்படிங்கிற டாபிக் கீழே தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் எல்லா கல்லூரிகளுக்கும் பொருந்தாது. ஒரு சில இடங்களில் ஒரு சில விஷயங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க, ஒரு சில ஹாஸ்டல்ஸில் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ சப்ஜெக்டட் டு யார் காலேஜ் அண்ட் உங்களுடைய ஹாஸ்டலுக்கு தகுந்த மாதிரி இதில் சில பொருட்களை நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம், சில பொருட்களை உங்களால் எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ அந்தந்த காலேஜஸ்னுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸையும் நம்ம மனசில் வச்சுக்கணும். பொதுவாக கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் நீங்கள் இடம் கிடச்சிருந்தாலும் சரி, அல்லது ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸில் டீம்டு யூனிவர்சிட்டியில் இடம் கிடச்சிருந்தாலும் சரி, இதெல்லாம் ரொம்ப தேவையான, இதெல்லாம் ரொம்ப முக்கியம், இதெல்லாம் ஆப்ஷனல். ரொம்ப எசென்ஷியல் என்னென்ன, ஆப்ஷனல் என்னென்ன, எல்லாத்தையுமே நான் இதில் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கிறோம். நம்ம வீடியோ பார்த்து ஒருவேளை நீங்கள் ஏதாவது ஒரு மருத்துவ கல்லூரிகளில் கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணி இடம் கிடச்சிருந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய காலேஜ் பேர் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். ஸோ ட்ரெஸ் கோட் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி MBBS எசென்ஷியல் ஃபர்ஸ்ட் இயர் நான் MBBS போகக்கூடிய மாணவர்களுக்கு என்னென்ன விஷயங்கள் வேணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ பொதுவாக இந்த ட்ரெஸ் கோடில் பொறுத்த வரைக்கும் ஒயிட் கோட் அப்படிங்கிறது வந்து ஒரு சில தனியார் கல்லூரிகளை, பெரும்பாலான தனியார் கல்லூரிகளில் அவங்க காலேஜினுடைய லோகோ போட்டே உங்ககிட்ட கொடுத்துருவாங்க. ஸோ உங்கள் காலேஜில் உங்களுக்கு ஒயிட் கோட் டாக்டர்னுடைய இந்த கோட் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா தென் அது வந்து கண்டிப்பாக வித் லோகோவோடு இருக்கும். அதை தான் நீங்கள் போடணும். ஒரு சில கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் கூட இந்த மாதிரியான விஷயங்கள் வித் லோகோவோடு கொடுக்குறாங்க. ஒரு சில இடங்களில் உங்களையே வாங்கிக்க சொல்லுவாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் த காலேஜ் இது ஒரு 2 செட் அப்படிங்கிறது வச்சுக்கிறது அப்படிங்கிறது நல்லது. நிறைய MBBS பசங்கள்கிட்ட பேசும்போது சார் 2 செட் வச்சுருக்கிறோம், 3 செட் வச்சுருக்கிறோம்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர் ஒரே ஒரு செட்டை வச்சு கூட அவங்களுடைய இதை வந்து மேனேஜ் பண்ணுறாங்க. அண்ட் அகைன் ஸ்டெதஸ்கோப் பற்றி பார்க்கும்போது நிறைய பசங்க சொல்கிற ஃபீட்பேக் என்னென்னா, சார் ஃபஸ்ட் இயர்லேயே எடுத்த உடனே நான் ரொம்ப ஆசைப்பட்டு ரொம்ப காசு கொடுத்து விலை உயர்ந்த லிட்மேன் மாதிரியான சில ஸ்டெதஸ்கோப்லாம் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் பண்ண வேண்டியதில்லை. கொஞ்சம் அஃபோர்டபுளான, ஓரளவுக்கு பட்ஜெட் கம்மியாக இருக்கக்கூடிய ஸ்டெதஸ்கோப் வாங்கிக்கிறது அப்படிங்கிறது நல்லது. ஒரு சில காலேஜஸில் கொடுப்பாங்க, பெரும்பாலான கல்லூரிகளில் நீங்கள் வாங்குகிற மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறதா இருக்கும். அனகைன் சில மாணவர்களுக்கு இந்த பிபி பேராமீட்டர் அப்படிங்கிறது வந்து எசென்ஷியலாக இருக்குது. உங்கள் காலேஜில் பெரும்பாலான கல்லூரிகளில் கொடுக்கறது இல்லை அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஸோ அதனால் இது வாங்கிக்கிறது அப்படிங்கிறது நல்லது. எடுத்தோடனே இப்போயே வாங்கிட்டு போகணுமா அப்படிங்கிறதுலாம் இல்லை. காலேஜ் போங்க, ஜாயின் பண்ணுங்கள், கிளாஸஸ் அட்டன் பண்ணுங்கள். ஆஃப்டர் அ பீரியட் ஆஃப் டைம் அவங்களே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தேவைப்படும் போது நீங்கள் வாங்கிக்கலாம். போன் செட் அப்படிங்கிறது இண்டிவிஜுவலாக எல்லோரும் வாங்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மேபி ஹாஸ்டலில் இருக்கக்கூடிய பசங்க அப்படின்னா அவங்க எல்லோரும் சேர்ந்தே கூட என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு போன் செட்டோ இல்லை 2 போன் செட்டோ அவங்களுடைய ஸ்ட்ரென்த்துக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கிறாங்க. ஸோ ஒரு பேட்சுக்கு ஒன்று அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா கூட போதும் தான். அல்லது நீங்கள் டே ஸ்காலராக இருக்கீங்க அப்படின்னா தென் நீங்கள் வந்து உங்களுடைய ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸோடைய ஹெல்ப் அப்படிங்கிறத எடுத்துக்கிறது அப்படிங்கிறது நல்லது. தனித்தனியாக இதை வாங்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தி தான், அதனால் வாங்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஐபேட் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் நாட் அன் எசென்ஷியல் திங். ஆனால் ஒரு ஆப்ஷனலாக உங்களால் அஃபோர்ட் பண்ண முடிஞ்சு அப்படின்னா நீங்கள் வாங்கி வைக்கலாம். எதனால் சொல்கிறேன் அப்படின்னா, MBBS பொறுத்த வரைக்கும் நிறைய ஃபாரின் ஆத்தர் புக்ஸ் இருக்குது, நிறைய லோக்கல் ஆத்தர் புக்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஃபாரின் ஆத்தர் புக்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் காசு கொடுத்து வாங்கணும் அப்படிங்கிறது வந்து லைப்ரரியில் இருக்கும் தான், ஆக்சஸ் பண்ணலாம். பட் ஸ்டில் நீங்கள் சொந்தமாக வாங்கி வைக்கணும் அப்படிங்கும்போது ஒரு ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட்டாக போகும் அதுவே. ஸோ அதுக்கு பதிலாக நிறைய கிண்டல்ஸில் இல்லைனா நிறைய சாஃப்ட் காப்பீஸில் புக்ஸ் இ காப்பீஸ் அப்படிங்கிறது வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ ஐபேடில் நோட்ஸ் எடுக்கிறதுலேருந்து எல்லா விதமான விஷயங்களும் உங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்கும். பட் திஸ் இஸ் நாட் எசென்ஷியல். இது எல்லாரும் வாங்கி தான் வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. உங்கள் பேரண்ட்ஸை போட்டு கம்பல் பண்ணாதீங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏதாவது ஒரு ஸ்மார்ட் ஃபோன், ஒரு நல்ல ஃபோனோ அல்லது நோட்ஸோ நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே சஃபிஷியன்ட் தான். ஸோ அதை வச்சு நீங்கள் தேவையான அளவுக்கு உங்களுடைய விஷயங்களை எடுத்துக்கொள்ள முடியும். ஸோ அது ஆப்பிள் ஃபோனாக இருந்தாலும் சரி, ஆண்ட்ராய்ட் ஃபோனாக இருந்தாலும் சரி, உங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை வாங்கிக்கலாம்.
அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஹாஸ்டல் எசென்ஷியல்ஸ் அப்படிங்கிற தலைப்பில் பார்க்குறோம். ஹாஸ்டலை பொறுத்த வரைக்கும் சில கல்லூரிகளில் கஸ்டமைஸ்டு காட் அப்படிங்கிறது இருக்கும். பெரும்பாலான காலேஜஸில், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டாண்டர்ட் காட் சைஸ் தான் இருக்கும். உங்கள் ஹாஸ்டலில் உங்களுக்கு என்ன காட் சைஸ் அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த காட் சைஸ்க்கு தகுந்த மாதிரியான மேட்ரஸ் கொஞ்சம் நல்ல மேட்ரஸாக வாங்கிக்கோங்க. ஏன்னா ஒரு தடவை வாங்கி போடும்போது ஆப்வியஸ்லி அதை தான் நீங்கள் வந்து ஒரு 2-3 வருஷத்துக்கு யூஸ் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் இருக்கும். ஒரு சிலர் அந்த த்ரூ அவுட் த கோர்ஸே அதை தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நல்ல ஒரு மேட்ரஸாக வாங்கிக்கோங்க. அண்ட் பில்லோஸ் ரெண்டு பில்லோஸ் அப்படிங்கிறது வாங்கி வச்சுக்கோங்க. அண்ட் இதனுடைய பில்லோ கவர்ஸ் அண்ட் பெட் ஸ்ப்ரெட்ஸ் இதெல்லாம் எசென்ஷியல். குறைந்தபட்சம் ஒரு 2 செட்டாவது வாங்கி வச்சுக்கோங்க. அப்போ தான் வாஷ் பண்ணும்போது கூட திரும்ப ரீயூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். பட் ஆஸ் அன் ஒரு டீச்சராக, ஒரு ஆசிரியராக, உங்கள் ஃபேமிலியில் ஒருத்தனா இதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். அதனால் ஷேர் பண்ணுறேன். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பக்கெட்ஸ் அண்ட் மக்ஸு தேவையான அளவுக்கு நிறைய ஹாஸ்டல்ஸ், ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ்னுடைய ஹாஸ்டல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா லாண்ட்ரிக்கு ஸ்பெஷல் பெர்மிஷனே இருக்குது, ஸ்பெஷல் இதே இருக்குது. உங்களுக்கு வந்து அந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. நீங்கள் துணியை கொடுத்தீங்கன்னா போதும், அவங்களே துவைச்செல்லாம் கொடுத்துருவாங்க, அயன் பண்ணியெல்லாம் கொடுத்துட்றாங்க. அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் அந்த மாதிரி விஷயங்களை பெரும்பாலான நேரங்களை எதிர்பார்க்க முடியறதில்ல. ஸோ அதனால் உங்களுடைய ஒரு நீங்களே வாஷ் பண்ணுறதாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ், அதுக்கு தேவையான பக்கெட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்கிறது அப்படிங்கிறது நல்லது. அண்ட் அகைன் நீங்கள் வந்து ஹாஸ்டல்ஸில் இருக்கும்போது உங்களுக்கு தேவையான சோப்பு, சீப்பு, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுவீங்க, அது தெரியும். டவல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய்க்கோங்க. அண்ட் அகைன் துணி துவைச்சிங்க அப்படின்னா காய போடுறதுக்கு நமக்கு கிளிப்ஸ் அப்படிங்கிறது தேவை. ஸோ கிளிப்ஸாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததான் பாய்ஸாக இருந்தாலும் சரி, கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு தேவையான காமெல்லாம் நீங்கள் சீப்பராக எடுத்து வச்சுக்கோங்க. ட்ரிம்மர் எசென்ஷியல். ஏன்னா க்ளீன் ஷேவ் அப்படிங்கிறது தான் எம்பிபிஎஸ்க்கு வந்து தேவை. ஸோ இது வந்து ட்ரிம்மர்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் ஷேவிங் செட்ஸும் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா எடுத்து வச்சுக்கலாம். இதெல்லாம் வந்து ஹாஸ்டல்ஸ்க்கு போகும்போது பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு தேவையான விஷயங்களாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹாஸ்டலில் அலோவ் பண்ணாங்க அப்படின்னா கெட்டில்ஸ் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். சில ஹாஸ்டல்ஸில் வந்து கெட்டில்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க. சில ஹாஸ்டல்ஸில் வந்து உங்களுக்கு மொபைல் ஃபோன்ஸே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. பேஸ்ட் ஆன் த காலேஜ். உங்கள் காலேஜில் அலோவ் பண்ணாங்கன்னா எடுத்துகிட்டு போங்க. இப்போ எந்த காலேஜ்லையுமே ஹீட்டர் அலோவ் பண்ணுறது கிடையாது. பெரும்பாலான கல்லூரிகளில் வாட்டர் ஹீட்டர், அந்த இம்மர்சிபிள் வாட்டர் ஹீட்டர் அப்படிங்கிறத அலோவ் பண்ண மாட்டாங்க. அதை வாங்கி வேஸ்ட் பண்ணாதீங்க. பிகாஸ் தட் வில் லீட் இன் டு மெரி இஷ்யூஸ்ன்றதுனால அதை பொதுவாக அலோவ் பண்ணுறதில்ல. ஸோ அதனால் அது வேண்டாம், அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் அகைன் இண்டக்ஷன் ஸ்டவ் இதுவும் வந்து கொஞ்சம் அதிகம்தான். ஆனால் வந்து ப்ரைவேட் காலேஜஸில் கண்டிப்பாக அலோவ் பண்ணுறதில்ல, ஒரு சில கல்லூரிகளை தவிர. சரிங்களா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அயன் பாக்ஸும் வசதிக்கு தகுந்த மாதிரி தேவைப்படும் போது நீங்கள் வாங்கிக்கலாம். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டே நான் காலேஜ் போகும்போதே இது எல்லாத்தையும் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படாதீங்க. நீங்கள் காலேஜுக்கு போங்க, ஹாஸ்டலில் தங்குங்க, ஒரு வாரம் போகட்டும். அதுக்கு அந்த 1 வீக்குக்கு தேவையான விஷயங்களை மட்டும் எடுத்துகிட்டு போங்க. ஆஃப்டர் தட் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த காலேஜோடைய சிச்சுவேஷன், சீனியர்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணும்போது அவங்ககிட்டேருந்து வரக்கூடிய ஃபீட்பேக், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதெல்லாம் எது உங்களுக்கு தேவைப்படுமோ அதை மட்டும் நீங்கள் வாங்கிக்கலாம். எடுத்த உடனே இப்போயே வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அண்ட் நீங்கள் ஹாஸ்டலில் தங்குறதா இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் டே ஸ்காலராக இருந்தாலும் சரி, நல்ல ஒரு பேக் உங்களுக்கு தேவை. அண்ட் ஒருவேளை ஹாஸ்டலில் தங்குறீங்க அப்படின்னா ட்ராவல் பேக்ஸ் அப்படிங்கிறது தேவை. மேபி வித் லாக்கோடு நீங்கள் வாங்கி வச்சிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் சேஃபாக இருக்கும் சொல்லி நம்பலாம். ஹாஸ்டலில் ஆல்மோஸ்ட் நீங்கள் தங்கும்போது ஒருத்தருடைய இதை வந்து ஒருத்தரே தான் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. நானும் ஹாஸ்டலில் இருந்திருக்கேன். ஸோ அதனால் ஐ நோ த கல்ச்சர் ஆஃப் ஹாஸ்டல். ஸோ அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், நல்லாயிருக்கும், சந்தோஷமாக இருக்கும். அடுத்ததான் பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில்ஸ் தேவையான சைஸஸ், டைமென்ஷனில் வாட்டர் பாட்டில் வாங்கி வச்சுக்கோங்க. குறைந்தபட்சம் ஒரு 2 பாட்டில் இருந்துச்சு அப்படின்னா நல்லதுன்னு நினைக்கிறேன். அண்ட் அகைன் சிலருக்கு வந்து ஹாட் வாட்டர் தேவைப்படும். ஸோ அதனால் ஃப்ளாஸ்க்கும் எடுத்து வச்சுக்கிறது அப்படிங்கிறது நல்லது. இதெல்லாம் எசென்ஷியல் தான். தேவைப்படும் போது நீங்கள் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக இது பின்னாடி யூஸ் ஆகும். ஃப்ளாஸ்க்கெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். அண்டு பெரும்பாலான கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் இருக்கக்கூடிய ஹாஸ்டல்ஸில் கொசு தொல்லை ரொம்ப ஜாஸ்தின்னு சொல்லி பசங்க நம்மக்கிட்ட ஃபீட்பேக் கொடுத்துருக்குறாங்க. ஈவன் இன் சம் ப்ரைவேட் காலேஜஸ்லேயும் கூட ஒரு சில இடங்களில் இருக்குது. ஆனால் பெரும்பாலான கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்டலில் வந்து கொசுனுடைய தொல்லை வந்து நம்மளை தூக்கி கொண்டு போகிற அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் மஸ்கிட்டோ மேட்டோ அல்லது வந்து இந்த மாதிரியான நெட்டோ எடுத்து வச்சுக்கிறது அப்படிங்கிறது நல்லது. மஸ்கிட்டோ ரிப்பலண்ட்டோ அல்லது வந்து அதுக்குரிய அந்த சுற்றி போக விடுறது அதெல்லாம் வந்து நம்ம அலோவ் பண்ணுறது தான், சஜஸ்ட் பண்ணுறதில்ல, நான் யூஸ் பண்ணுறதில்ல பர்சனலாக. ஸோ அதனால் அதை போடலை. அண்ட் லாக் அண்ட் கீஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே சாவி 4 பூட்டு அப்படிலாம் கூட இருக்குது. ஸோ அந்த மாதிரி லாக்ஸ் எல்லாம் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இதில் காட்டுற எல்லாத்தினுடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அஃபிலியேட் லிங்க்ஸ் எல்லாம் இருக்குது. மேபி நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது மூலமாக கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சைக்கிள். ஒரு சில இடங்களில் ஹாஸ்டலுக்கும் காலேஜுக்கும் இடையில பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஹாஸ்டலுக்கும் காலேஜுக்கும் மெடிக்கல் ஹாஸ்பிட்டலுக்கும் இடையில ஒரு டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ரொம்ப டிஸ்டன்ஸாக இருந்தால் ஆப்வியஸ்லி நீங்கள் வந்து காலேஜ் பஸ்ஸோ அல்லது உங்கள் காலேஜில் என்ன டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுறாங்களோ அதே பண்ணலாம்.
ஒரு சிலர் காலேஜுக்குள்ளேயே போகிறதுக்கு வந்து சைக்கிள்ஸ் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறாங்க. ஒரு சில காலேஜஸில் பைக்ஸ் அலோவ் பண்ணுறாங்க. பைக் அலோவ் பண்ணாங்கன்னா பைக் அலோவ் பண்ணுங்க, யூஸ் பண்ணுங்க. இல்லைனா சைக்கிள் வந்து உங்களுக்கு ஃபிசிக்கல் எக்ஸசைஸாகவும் இருக்கும். இது ஆப்ஷனல் தான், மேண்டேட்ரிலாம் கிடையாது. ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னா நீங்கள் வந்து இது யூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் தான் முக்கியமான விஷயங்கள். ஹாஸ்டலுக்கு போகும்போது அல்லது காலேஜுக்கு போகும்போது ஒரு 2-3 செட் ஆஃப் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. பிகாஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட் இயரில் சில புக்ஸ் எல்லாம் படிப்பீங்க. அண்ட் என்னென்ன புக்ஸ் வேணும் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நான் கவர் பண்ணுறேன். நிறைய பசங்கக்கிட்ட ஃபீட்பேக் எடுத்து வச்சுருக்கிறோம். ஸோ அதை பேஸ் பண்ணி நான் வந்து அடுத்த வீடியோவில் புக்ஸ் என்னென்ன வேணும் அப்படிங்கிறத எப்போ வாங்கணும், என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குது, எங்கெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுறேன்னா அடுத்த வீடியோவில் கவர் பண்ணுறேன். இப்போ ட்ரெஸ் கோடுக்கு வரலாம். இது வரைக்கும் வீடியோ லைக் பண்ணல அப்படின்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிடுங்க. ட்ரெஸ் கோட் ஃபார் பாய்ஸ் அப்படின்னு சொல்லி போகும்போது ஃபார்மல் ஷர்ட்டு தான் யூஸ்வலாகவே சஜஸ்ட் பண்ணுவோம். எல்லா மெடிக்கல் காலேஜஸ்லையும் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ப்ரைவேட்டாக இருந்தாலும் சரி, அங்கே இருக்கிற ப்ரொஃபஸர்ஸுக்கு வந்து நீங்கள் ஃபார்மல் ஷர்ட்டில் இருந்தீங்கன்னா தான் உங்களை வந்து அப்பீலிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. கேஷுவல் ஷர்ட்ஸ் வந்து மேபி ஹாஸ்டலில் இருக்கும்போது நீங்கள் போட்டுக்கலாம். பட் காலேஜஸ், கிளாஸஸ் அண்ட் டியூட்டி போகும்போது ஆப்வியஸ்லி ஃபார்மல் ஷர்ட்ஸ் அண்ட் ஃபார்மல் ஃபேன்ஸ் தான். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்மல் ஷூஸ் தான். நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் ஷூவோ அல்லது வந்து வேறு மாதிரியான ஷூஸ் எல்லாம் நீங்கள் பூட்ஸோ அந்த மாதிரிலாம் போட்டு போக முடியாது. ஃபார்மல் ஷூஸ் அப்படிங்கிறது வந்து இது பண்ணலாம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா க்ளீன் ஷேவ் பண்ணணும் பாய்ஸுக்கு. கண்டிப்பாக தாடி வச்சுருந்தா சீனியர்ஸ் கிட்ட இருந்து சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. பெரும்பாலான கல்லூரிகளில் ரேகிங் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் வந்து நீங்கள் பயப்படுற அளவுக்கெல்லாம் அது பெரிய ஒரு இஷ்யூவெல்லாம் இருக்கிறதில்ல. சீனியர் ஜூனியர் ரிலேஷன்ஷிப்புங்கிறது மெடிக்கல் காலேஜில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய பசங்க நம்ம பசங்களே போகும்போது ஃபஸ்ட் இயரில் போகும்போது பயந்து போன பசங்கள்லாம் இப்போ சீனியர் கூட நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறாங்க, நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கிறாங்க, நல்ல கைடாக இருக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது நடக்குது. உங்களுக்கும் அது போக போக பழகும், புரிஞ்சுப்பீங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஜீன்ஸோ அல்லது வந்து டிஷர்ட்ஸோ மெடிக்கல் காலேஜஸில் அலோவ் பண்ண மாட்டாங்க. கிளாஸஸில், லெக்சர் ஹாலில் இந்த மாதிரி விஷயங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் மேபி ஹாஸ்டலில் இருக்கும்போது வெளியே போகும்போதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் காலேஜுக்குள்ளே இன்சைடு கேம்பஸ் நீங்கள் வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா யூஸ் பண்ண முடியாது. அது வந்து 2 இடத்துலையும் இதாகும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸுக்குரிய ட்ரெஸ் கோட் பார்த்தலாம். கேர்ள்ஸ்க்கும் பொறுத்த வரைக்கும் லெக்கின்ஸ் அப்படிங்கிறது வந்து பெரும்பாலான இடங்களில் கிளாஸ் ஹால்ஸில் வந்து லெக்சர் ஹால்ஸில் கிளாஸ் டைமில் வந்து அலோவ் பண்ணுறதில்ல. அது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த காலேஜஸ் தான். அண்ட் ஜீன்ஸ் அலோவ் பண்ணுறதில்ல. அண்ட் ஃப்ரீ ஹேர் வந்து யூஸ்வலாக அலோவ் பண்ணுறதில்ல கேர்ள்ஸ்க்கு. அண்ட் அகைன் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லீவ்லெஸ் டாப்ஸ் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. அண்ட் மெஹந்தி அப்படிங்கிறது வந்து ஏதோ கொஞ்சம் போடுறதுனா போடலாம். பட் நிறைய கை ஃபுல்லாக போட்டுட்டு கால் ஃபுல்லாக போடுறது அந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறது நல்லது. அடுத்தது பார்த்தீங்கன்னா சுடிதார் குர்த்திஸ் நீங்கள் வந்து தாராளமாக போட்டுக்கலாம். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அண்டு லிமிட்டட் பேங்கிள்ஸ், கையில் ஒரு 2 பேங்கிள் போடுறீங்க அப்படின்னா அதில் இந்த பிரச்சனையும் இல்லை. நிறைய வளையல்லாம் போட்டுட்டு போகிறத வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. சத்தம் கேட்குற மாதிரி, சலங்கை ஒளி மாதிரியான வளையல்களை வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆங்க்லெட்ஸும் பார்த்தீங்கன்னா பெல் இல்லாத மாதிரி, ரொம்ப நடந்தாலே சத்தம் கேட்குற மாதிரியான இது இல்லாமல் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கக்கூடிய, உங்களுக்கு தெரியும், கேர்ள்ஸ்க்கு தெரியும். ஸோ அந்த மாதிரியான ஆங்க்லெட்ஸ் அப்படிங்கிறது வந்து அலோவ் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் தான் ட்ரெஸ் கோட் ஃபார் கேர்ள்ஸ் அண்ட் அஸ் வெல் அஸ் ட்ரெஸ் கோட் ஃபார் பாய்ஸ். ஸோ இதை மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா பிளான் பண்ணுங்கள். இனிஷியலாகவே எடுத்தோடனே ஒரு 10 செட்டு 15 செட்டு 20 செட்டு நான் ட்ரெஸ் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு ஒரு 10 days ஒரு 1 week or 10 daysக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ் மட்டும் எடுத்துகிட்டு போங்க. அங்கே போய் அந்த காலேஜில் பார்த்து அந்த காலேஜோடைய கல்ச்சர் என்ன, சீனியர் ஜூனியர் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது, ஹாஸ்டலில் உங்களுக்கு எப்படி சொல்கிறாங்க, உங்கள் ப்ரொஃபஸர்ஸ் உங்கள்கிட்ட எப்படி சொல்கிறாங்க, காலேஜில் என்ன மாதிரியான ரூல்ஸ் இருக்குது, இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இனிஷியலாக காலேஜுக்கு போகும்போது ஹாஸ்டலில் உங்களுக்கு வந்து மேட்ரஸ் அவசியம், பில்லோஸ் அவசியம் அண்ட் பெட் ஸ்ப்ரெட்ஸ் அவசியம். தேவையான அளவுக்கு ஒரு வாரத்துக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ் மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு போக ஒரு 4-5 ஷர்ட் ஆஃப் ஃபார்மல் ஷர்ட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம், பேண்ட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி தான் கேர்ள்ஸ்க்கும் ஒரு 5 நாள் அல்லது 6 நாள் அல்லது ஒரு வாரத்துக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ் மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். லேட்டர் அந்த 1 weekலேயே நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க உங்கள் காலேஜில் என்ன மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத. அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய அப்பேரட்டஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ், தேவையான திங்ஸ் எல்லாம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது தவிர சில பேசிக் மெடிசன்ஸும் நீங்கள் எடுத்து வச்சுக்கிறது அப்படிங்கிறது நல்லது. ஒரு வேளை உங்களுக்கு மெடிக்கேஷன்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அந்த மெடிக்கேஷன்ஸையும் அந்த மெடிசன்ஸையும் மறக்காமல் எடுத்துகிட்டு போயிடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன். இதில் நம்ம காட்டின சில விஷயங்களுடைய லிங்க்ஸ் அப்படிங்கிறது டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறதுனா கூட அதை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நீங்கள் எந்த காலேஜில் படிக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். ஸோ தட் உங்கள் காலேஜுக்கு நான் வந்தேன் அப்படின்னா உங்களை பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி வெரி பெஸ்ட்.